ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 டிவி. நேரில் இணையருக்கு இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ். மக்களே வணக்கம். இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் கூலி படத்துக்கு போயிட்டு வந்தேன். கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 2வது நாள் ஓடிட்டு இருக்கு. காலையில் 9 மணி ஷோ போயிட்டு வந்தேன். ஸோ படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, படம் பார்த்துட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்குறேன், என்னடா ஸ்டோரி ரிவ்யூ சொல்லலாம், மக்களுக்கு ஸ்டோரியை சொல்லலாம் அப்படின்னு வச்சு பார்க்குறேன். என்ன மெசேஜ் இருக்குது கண்டென்ட் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். நான் அப்படியே என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல மக்களே, அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, தலைவர் இறங்கட்டுமே, அதுதான் நடந்துச்சு தியேட்டர்ல. அரங்கம் அதிருச்சு, விசில் பறந்துச்சு, தலைவர் இறங்கினாரு, கரங்கள் உயர்ந்துச்சு. என்னன்னாக்க தலைவரை பார்க்கும்போது தியேட்டர்ல பிக் ஸ்கிரீன்ல ஒரு பெரிய பூஸ்ட் பம்ப்ஸ், இந்த எனர்ஜி. அட் த ஏஜ் ஆஃப் 74, இந்த ஏஜ்ல 74 வயசுல ஒரு மனுஷன் இன்னமுமே வந்துட்டு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டாரா வந்துட்டு இந்த வயசுலயும் இவ்வளவு ஆக்டிவா இருக்காரு அப்படின்னாக்க, அந்த ஆக்டிவ்னஸை பாக்குறதுக்காக படத்துக்கு போலாம் மக்களே. சூப்பர் தலைவர் பர்ஃபார்மன்ஸ், அவருடைய ஆக்டிங் இத்தனை வயசுக்கு மேல அதை நம்ம விமர்சனம் பண்ண தேவையில்லை. அதெல்லாம் 100% கேரண்டி. தலைவர் மாஸ். கமிங் டு த பாயிண்ட், இது படம் வந்து தலைவர் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன். லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த நம்ம இந்த கூலி மூவி வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய டாக்ஸ் இருந்துச்சு ரசிகருக்குள்ளார. கூலி திரைப்படம் வந்துட்டு விக்ரம் படத்திற்கு கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ்கிட்ட அதை நம்ம அன்டவுட்டபிளி எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, அவருடைய பிளாக் பஸ்டர் மூவி, அவருக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பார்ட்டா இருந்த கைதி படமே வந்து பாத்தீங்கன்னாக்க, இதுக்கு முன்னாடி வெளிவந்த நம்ம ஆர்யா அவர்கள் நடிப்புல வெளிவந்த மிகாமன் திரைப்படத்தினுடைய கண்டினியூஷன் தான். மிகாமன் வந்துட்டு வேறு ஒரு இயக்குனர் எடுத்தது. அந்த படத்தை இவர் அப்படியே அழகா சூப்பரா காப்பி பண்ணி இவரோட இதுல சூப்பரா வந்து மேக்கிங் பண்ணியிருப்பாரு. அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மிகாமன் படத்தினுடைய மேக்கிங்கே காப்பி பண்ணியிருந்திருப்பாரு. ஸ்டோரி, அதுல நடிச்ச ஒரு சில ஆர்டிஸ்ட் கூட வந்து அந்த படத்துல நடிச்சிருந்தவங்களே, இந்த ஆர்யா படம் மிகாமன் படத்துல நடிச்சிருந்தவங்களே கைதிலையும் நடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மிகாமன் படத்தினுடைய அப்படியே ஸ்டோரி கண்டினியூஷன், அதுல போட்ட டைட்டில் கார்ட்ஸ் எல்லாம் கூட அதே மாதிரியே இருந்திருக்கும். நீங்க அந்த நான் சொல்லக்கூடிய அந்த மிகாமன் அப்படிங்கிற ஒரு மூவி, அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி கைதி படம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அவ்வளோக்கு கண்டினியூஷன் இருக்கும். ஆனால் டைரக்டர் வேற, ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேற, அதை காப்பி பண்ணி அப்படியே பண்ணியிருப்பாரு. என்ன நம்ம யாரும் பண்ணாததான் நம்ம தலைவன் அட்லி பண்ணார் இல்லையா, மௌனராகம் டு ராஜாராணி, அது மாதிரி தான். ஸோ ஒன்றும் தப்பு இல்லை, அதை பார்த்து இவங்க பண்ணாங்க. மேக்கிங் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கைதி படத்தில் நம்ம கார்த்திக் சார் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்ற அழகா பார்த்து நீங்க நிறைய பிரியாணி கடை டெவலப் ஆயிருக்கு. அந்த எங்க பார்த்தாலும் பிரியாணி கடையில் அந்த போஸ்டர் தான் இருக்கும். ஓகேங்களா, அதே போலதான் இப்போ. ஸோ இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன், மாஸ் ஃபைட்டிங், எல்லாமே நைட் எஃபெக்ட் ஃபைட்டிங்கு, அது எல்லாமே ஒன்றும் குறையே இல்லை. பட் ஆனால் ஸ்டோரி தான் உள்ள அப்படியே தேட வேண்டியது இருக்கு. பெரிய பிரியாணி குண்டானுக்குள்ளார இல்லை பீஸை தேடுவோம் இல்லையா, லெக் பீஸா, அது மாதிரி ஸ்டோரி என்ன ஸ்டோரின்னு தேட வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மூவி அமைஞ்சிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனாக்கா வந்துட்டு அனிருத் இருக்காருல, காப்பாத்திட்டாரு. அனிருத்தினுடைய மியூசிக் பேக்ரவுண்ட், அந்த ஆரா மியூசிக் உண்மையாலுமே வேற லெவல். அப்படியே அந்த அனிருத்தினுடைய மியூசிக் வந்துட்டு அதிர வச்சுச்சு. என்னதான் அனிருத்தினுடைய மியூசிக் அதிர வச்சாலுமே தியேட்டர் ஆரம்பத்துல ஸ்கிரீன் ஓப்பனிங்ல சூப்பர் ஸ்டார் அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம், அவருடைய நேம் டைட்டில் கார்டு வரும்போது என்னைக்குமே எவர் கிரீன் வந்து அவருக்கு டைட்டில் கார்டு கொடுத்தா நம்மளுடைய தேனிசி தென்றல் தேவா, அதுக்கு ஒரு மாஸ் தாங்க, செம மாஸ் அது. ஸோ இப்படி வந்துட்டு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இது ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு காலகட்டத்தில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி பிழைப்பை தேடி நம்மளுடைய ரஜினி அண்ட் தமிழர்கள் நிறைய பேர் வந்துட்டு எப்படி வந்துட்டு காலா படத்துல வேற மாநிலத்துல போய் பிழைப்பை தேடி போனாங்களோ, அதே போல இங்க இருந்து பிழைப்பை தேடி வெளிநாட்டுக்கு வேலை தேடி போனா நம்மளுடைய ஒரு டீம் அங்க போய் அவங்க வந்துட்டு யதார்த்தமா இப்ப எப்படி நம்ம பரதேசி படத்துல கூலி வேலைக்கு இங்க இருந்து போய் அங்க போய் அடிமைகளா மாட்டிக்கிறாங்க இல்லையா, அடிமையா தான் மாட்டிருக்கோன்னு தெரியாம, அது போல இவங்க இங்க இருந்து ஒரு இதுல போய் கூலியா வேலை செய்யறாங்க. அந்த கூலி வேலைக்கு போனவங்க யதார்த்தமா கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஓனர் வந்து இந்த கூலிகளை பயன்படுத்தி கடத்தல் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது தெரியாமே அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல அந்த ஒரு போலீஸ் ரைட்ல அந்த கடத்தல் டீம் மாட்டி அவங்க வந்து சிறைப்படுறாங்க. அந்த டீம்ல இருக்காரு ரஜினி, இளம் வயதுல. சில கைதிகளை உண்மையை ஒத்துக்கிறவங்களை, அப்ரூவ் ஆகிறவங்களை அந்த மாதிரி சொல்லி நாடு கடத்தப்படுறோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவங்கள நடுக்கடல்ல கொல்ல பாக்குறாங்க. கொல்ல பார்க்கும்போது அந்த டீம்ல எதிர்த்து ஃபைட் பண்ணி ரஜினி வந்து தான் கூட வந்தவங்கள ஒரு 20 பேர்த்த காப்பாத்தி அவங்கள கொல்ல வந்தவங்களை எல்லாம் கொண்டு திருப்பி இங்க வந்து தன்னை ஏமாத்தின முதலாளியே பழி வாங்கி போறாரு. அது பிளாஷ்பேக் ஸ்டோரி.
ஒரு பெரிய டான். படத்தோட ஸ்டார்டிங்கே எங்க அப்படின்னாக்கா வந்துட்டு ஒரு ஹார்பர்ல தான் படத்தினுடைய ஸ்டார்டிங்கே மக்களே. படத்தினுடைய ஸ்டார்டிங் ஹார்பர்ல ஸ்டார்ட் பண்ணி படத்தினுடைய எண்டிங் ஏர்போர்ட்ல முடிக்கிறாங்க இந்த படம். ஸோ இந்த படம் வந்து பார்ட் 2 வர்றதுக்கான லீடு இந்த படத்திலே இருக்கு, கொடுத்துருக்காங்க. அது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த படத்தினுடைய கரண்ட், அதாவது பாத்தீங்கன்னாக்கா படத்தினுடைய ஆரம்பம் வந்து ஒரு ஹார்பர்ல இருக்கக்கூடிய கூலிகளை மையமா வச்சு பெரிய வந்துட்டு ஒரு கடத்தல் டீம். அந்த கடத்தல் டீமுடைய ஹெட் தான் யாருதுன்னா த கிங் நாகார்ஜுனா. ஸோ நாகார்ஜுனா தான் பெரிய டான். அவரு தான் வந்துட்டு இந்த படத்தினுடைய பெரிய வில்லன். ஸோ அவருக்கு வந்துட்டு மெயினான வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு அந்த டீம் ஹெட் யாரு அப்படின்னாக்க அந்த நம்மளுடைய அந்த கேரளா ஆக்டர் நடிச்சிருக்காரு மோனிகா பாட்டல்ல செம்மையா தெருக்கி விட்டுருக்காருல டான்ஸ், சௌபின். செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்ல தெருக்க விட்டுருப்பாரு. ஸோ அவர் வந்து நாகார்ஜுனா டீம்ல இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடைசியில் அவர் நாகார்ஜுனாவோட ஆளே கிடையாது. அவர் வந்து நம்ம இந்த கைதி படத்துல எல்லாம் உளவு பார்க்க வந்துட்டு அந்த டீம்ல ஒருத்தர் போலீஸ் இருப்பார் இல்லையா, அது மாதிரியான ஒரு போலீஸ் டீம். ஸோ இதுதான் இந்த விக்ரம் படத்துக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். விக்ரம் படத்துல எப்படி வந்துட்டு கேரளாக்கார் மலையாளி வந்துட்டு ஒரு போலீஸ் வந்துட்டு இருப்பாரோ அது போல வந்துட்டு ஒரு மலையாளி தான் இதுல ஒரு போலீஸ். ஸோ அந்த விக்ரம் படத்துக்கும் இதுக்கும் ஒரு என்ன ரிலவெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க விக்ரம் படத்துல வந்துட்டு எப்படி வந்துட்டு அப்பா பையன் வந்து ரெண்டு பேத்துக்கும் யாரு என்னன்னு தெரியாம இருக்கும். விக்ரம் மூவில கமல் சாருக்கு தன்னோட பையன் யாருன்னு தெரியும், பையனுக்கு அப்பா யாருன்னு தெரியாது. ஒரு குழப்பி கன்ஃபியூஷன்ல ஆனா அப்பா பையன் உறவே இல்லாம கொண்டு போவாங்க இல்லையா. அதே போல இந்த படத்துலயும் வந்து ரஜினி சாருக்கு ஃபேமிலி இருக்கு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, குழந்தை இருக்கு. அந்த குழந்தை யாருன்னு ரஜினி சாருக்கு தெரியாது, பிரிஞ்சு வந்து இருக்காரு. அந்த குழந்தைக்கு தன்னோட அப்பா யாருன்னு தெரியாது. இதை சஸ்பென்ஸாவே கொண்டு போய் கடைசியில அந்த குழந்தைக்கு தன்னோட அப்பா தான் ரஜினியே தெரியாம அனுப்பி வைக்கிறாங்க. அது பார்ட் 2ல காமிப்பாங்களா என்னன்னு தெரியல, பார்ட் 2 எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள், இந்த மாதிரியான இந்த படத்துல என்னன்னாக்கா அந்த ஹார்பரை மையமா வச்சுக்கிட்டு ஹார்பர்ல ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவர் தான் நாகார்ஜுனா, பெரிய டான். ஸோ இவர் வந்து வெளிநாடுகள்ல இருந்து இந்த வாட்சை வந்து மெயினா கடத்துறோம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வராங்க மக்களை. படத்துல ஒரு கதையா வாட்ச் வந்து ஒரு வாட்சினுடைய விலை 2.5 கோடி 3 கோடி அந்த மாதிரி வாட்ச். ஸோ அந்த வாட்சை வந்து எப்படி கடத்துறாங்கன்னு ஒரு இதுல கூட காமிக்கல. வாட்சை கடத்துற வாட்செல்லாம் இங்க ஹார்பர்ல இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. வாட்ச் கடத்துறதா அவங்களோட மெயின் பிசினஸ்னு காமிச்சு கதையை கொண்டு போறாங்க. வாட்சை எப்படி அவ்வளவு வாட்சை கடத்துறாங்க, எப்படி கொண்டு வராங்கன்றதை காமிக்கல. அது எப்படின்னு தெரியல, நமக்கு ஒரு யோசனையா இருக்கு. ஸோ இப்போ அவ்வளவு பெரிய டான் வந்து அடுத்து என்ன காமிக்கிறாங்கன்னாக்கா கடைசியில நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த ஆர்கன்ஸ் டிராபிக் பிசினஸ் நடத்துறதா. என்ன எரிந்தால் படத்துல ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன், ஆர்கன் கடத்தல் நடக்கும் இல்லையா, அந்த ஸ்டோரி இதுக்குள்ளார வந்திருக்கு. ஸோ ஆர்கன் கடத்தல், அந்த ஆர்கன் கடத்துறதுக்கு ஒரு பெரிய பிசினஸ் நடக்குது. அந்த ஆர்கன் வந்து யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு இந்த ஹார்பர்ல வேலை செய்யக்கூடிய கூலிகள்கிட்ட இருந்து தான் ஆர்கன்ஸை எடுத்து கடத்துறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவி. அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அதை தடுக்கிறதுக்கான முயற்சி யாருமே பண்ணல, நம்ம தலைவருமே பண்ணல. படத்தோட எண்டிங்லயுமே வந்துட்டு ஆர்கன் கடத்துறது தப்பு, அந்த மாதிரியான ஒரு கடத்தல் கும்பலை பிடிச்சி அவனுக்கு போலீஸ்ல கொடுத்து கதையை முடிக்கிறாரான்னு கேட்டா அப்படி இல்லை மக்கள். ஓகே மக்கள், இதுல நம்ம பார்த்தோம்னாக்க இந்த படத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம், ஒரு பெரிய காமெடியே என்ன அப்படின்னாக்க ஹார்பரையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய டான் டீம், பெரிய மேன் பவர் கொண்டு அவங்கள்ட்ட பாத்தீங்க அப்படின்னாக்க அவங்களோட அந்த கடத்தல் பிசினஸ்க்காக ஆர்கன் டிராபிக், ஆர்கனை வந்து கடத்தல் பண்ணக்கூடிய மனிதர்களை கொன்று ஆர்கனை எடுத்து கடத்துறாங்க, இதயத்தை. இதுதான் அந்த பிசினஸ். ஸோ வாட்சை கடத்துறதா சொல்லி இதயத்தை கடத்துறாங்க. இதுதான் அந்த இதயத்தை கடத்துறதுக்காக ஆட்களை கொண்டு அந்த ஆட்களை கொண்டுட்டு அந்த பணத்தை எப்படி வந்துட்டு அப்புறப்படுத்துறது, பணத்தை எப்படி எரிக்கிறது, அடக்கம் பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டமா பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா என்னடா இது இவ்வளவு பெரிய வில்லனுக்கு பொண்ணு கல்லை கட்டி கடல்ல போட்டாலே வந்துட்டு சுறாவுக்கு இறையா போடுன்னு சொல்லி பல படங்கள்ல பார்த்துருக்கோம், பல இதில் பார்த்துருக்கோம். பணத்தை ஈஸியா கடல்ல தூக்கி போட்டு போயிடுவானுங்க, அழகா அப்புறப்படுத்திட்டு போயிடுவானுங்க. இந்த அப்படியே செதிலா இதுக்கு முன்னாடி ஜெயிலர் படத்துல கூட தலைவர் சொல்லுவாரு, என்னது கண்ணா பின்னான்னு வெட்டி களைச்சு போட்டுரு அப்படிமாரு இல்லையா. அது மாதிரி வந்து ஈஸியா பண்ணிட்டு போறது. இதுல வந்து வில்லனுக்கு வந்து பணத்தை எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு தெரியாம அந்த அப்புறப்படுத்துற வேலைக்கு ஒரு சயின்டிபிக் மிஷின் கண்டுபிடிச்ச ஒரு ஆராய்ச்சியாளர் சத்யராஜா தான் கொண்டு வந்து கடைசியில பணம் இருக்கிற வேலைக்கு அவரை பயன்படுத்திட்டாங்க இதுல. அது ஒரு பெரிய காமெடியா இருக்கும். அதை பார்க்கும்போது பார்த்தா வந்துட்டு அந்த பணத்தை நம்மளே போய் 2-3 படத்தை 4-5 படத்தை வாங்கிட்டு வந்து நம்மளே வந்து அவங்களுக்கு அப்புறப்படுத்த ஹெல்ப் பண்ணலாம் போல இருக்கும். அவ்வளவு கஷ்டப்படுறாங்க பணத்தை அப்புறப்படுறதுக்கு. இதுல இன்னொரு காமெடி, நம்ம அமீர் கானை கூட்டிட்டு வந்து ஒரு பீடி விளம்பரத்துக்கு யூஸ் பண்ண மாதிரி ஆகி போச்சு. கடைசியில வந்துட்டு அந்த பீடி வந்து அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போகுது, பீடி குடிக்கிறது.
இந்த தலைவர் வந்துட்டு பழைய படங்களை பீடி குடிச்சிருப்பாரு, அந்த பிளாஸ்பேக் இது பண்ற மாதிரி பீடி சீன் ஒன்று வச்சிருப்பாரு லோகேஷ் கனகராஜ். ஸோ அதே பீடியை உபேந்திராவும் குடிப்பாரு, அதே பீடியை வாங்கி நம்ம அமீர் கான் குடிச்சிட்டு இங்கே இன்னும் இருக்கான்னு கேட்டுட்டு உபேந்திரா இன்னும் இருக்குன்னு சொல்லுவோம், இன்னொன்னு எடுத்து நீட்டுவாரு, அவர் இன்னொன்னு வாங்க பாக்கெட்டோட வாங்கிக்குவாரு. தேட்டர்ல அது பயங்கர அப்ளாஸ், நம்மால்றா அப்படின்னு அமீர் கான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லி பீடிக்கு ஒரு விளம்பரம், சரக்குக்கு ஒரு விளம்பரம், மேன்சன் ஹவுஸ் சரக்குக்கு பவர் ஹவுஸ்னு பேரை மாற்றி வச்சுட்டாங்க. பாட்டில் பார்த்தா தெரியாதா நம்ம குடிமக்களுக்கு? ஸோ இப்படி போயிட்டு இருக்கு மக்களை. படத்துல பயங்கரமா காமெடி சீன்ஸு. இப்ப தலைவர் எப்படி இந்த கடத்தல்காரங்கள்ட்ட வர்றாருன்னு பார்த்தோம்னாக்க, தலைவர் வந்துட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கூலியா வந்துட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் அந்த போலீஸ்காரங்கள்ட்ட மாட்டி அவங்கள கடத்திட்டு போய் கொல்ல பார்த்தாங்க. அங்கிருந்து அவர் தப்பிச்சு வந்து அவங்கள கொல்ல பார்த்தவங்களையும் கொண்டுட்டு தான் கூட ஒரு 20 பேர்த்த காப்பாத்தி கூட்டு வந்து தன்னுடைய முதலாளியும் கொண்டாருன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது அங்க இருந்து கூலியா வேலை செஞ்சுட்டு தாங்க தப்பிச்சு கொலை பண்ணிட்டு இங்க வந்தவர். இங்க வந்து தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா ஒரு பெரிய மேன்ஷன் நடத்திட்டு இருக்காரு. அந்த மேன்ஷன் அவ்வளவு பெரிய மேன்ஷன் நடத்துறதுக்கு அவருக்கு எங்க இருந்து பண வசதி வந்துச்சுன்னு தெரியல. அவர் கூட வந்துட்டு ஒரு 20 கூலிகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது படத்தோட கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் 5 மினிட்ஸ்லாம் தெரியுது. என்னன்னாக்கா பாட்ஷா படத்துல பாட்ஷால எப்படி பாட்ஷா பாய் அங்க இருந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு, ஒரு சீன்ல டக்குன்னு அவர் கூட அவர் கூட இருந்தவங்க இங்க இருப்பாங்கிறது பாட்ஷா படத்துலயே அப்பப்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க அதே போல இந்த லாஜிக்குள்ளார பாத்தீங்கன்னாக்க ஒரு 18-19 கூலிகள் பதுங்கி இருக்காங்களாம். கடைசியா ஒரு விசில் அடிச்சோன்னு மட்டும்தான் வந்துட்டு ரூம் விட்டு வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க மக்களே இந்த படத்துல. ஸோ கடைசியா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டு அவர் கூட அந்த பாட்ஷா படத்துல மாதிரி ஒரு 18 பேர் 19 பேர் இருப்பாங்க. அந்த 18 பேர்ல 19வது ஆளா வந்துட்டு அப்படி தெறிக்க விட்டுட்டு அப்படி வெளியே வந்து மாஸ்க் காட்டுறவர் தான் உபேந்திரா, டைரக்டர் கம் ஆக்டர் உபேந்திரா. ஸோ அவர் இந்த படத்துல லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஜிம்பாய் மாதிரி பிளாக் அண்ட் பிளாக் காஸ்டியூம்ல ஒரு ஜிம்பாய் டீமுக்கு ஹெட் மாதிரி அவர் வந்திருப்பாரு. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா கரெக்டாவே ஒன்றும் வந்த மாதிரி ஃபீல் ஆகல. ஸோ என்னன்னாக்க ஸ்டோரினாக்கா இப்போ வந்துட்டு ஒரு கடத்தல் கும்பலை பிடிச்சி அந்த கடத்தலை தடுத்து இனிமேட்டு கடத்தல் நடக்க விடாம தடுக்கணும் அப்படிங்கிறது தானே வந்துட்டு விக்ரம் படத்துல சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல என்னன்னாக்கா அது யாரும் என்னமோ பண்ணிக்க, வில்லன்ட்ட நீ கடத்தல் நடத்திக்க என்னமோ பண்ணிக்க, என்னோட கூலி டீம் ஆளுங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என்னைய கூப்பிடாத நானும் அந்த வேலை செய்ய வரல அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிட்டு வர்றாரு. இதுதான் வந்து படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல முடியுது மக்களே. அந்த வில்லனை பார்த்து இந்த படத்துல வந்துட்டு வேற என்ன பப்ளிசிட்டி ஆயிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, மேன்சன் ஹவுஸ் சரக்கு இருக்கு இல்லையா, லிக்கர் பிராண்டி மேன்சன் ஹவுஸ், அதை வந்து பேர் மாத்தி பவர் ஹவுஸ்னு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க. அதே சேம் பாட்டில், அதனுடைய சேம் லேபிளிங் எல்லாமே இருக்கும். ஸோ மேன்சன் ஹவுஸ் பிராண்டை பவர் ஹவுஸ்னு மாற்றி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கிங் ஆக்டர் வந்துட்டு நாகார்ஜுனா அவர்கள் எல்லா சீன்லையும் அப்படியே சரக்குல அப்படியே ஜாலியாக மாசா அப்படியே இருப்பாரு. ஸோ அதை பார்க்கும்போது குடிக்காதவனுக்குன்னு குடிக்கணும் போல ஒரு ஆசை வர மாதிரியே இருக்கு. மேன்சன் ஹவுஸ் சரக்கு எல்லாமே. கிளைமேக்ஸ்ல பார்த்தோம்னாக்கா நம்ம இவரு அமீர் கானை கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா, என்னடா பண்ணியிருக்காங்கன்னா என்னடா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு பனியனோட வந்திருக்காரு. சரி அந்த படத்துல ஏதோ ஒரு மெயின் சீன்ல இருப்பாங்க. லாஸ்ட் ஒரே ஒரு சீன்ல ஒரு சின்ன டவுசரை போட்டு பனியனை போட்டு 2-3 நாயை கூட்டிட்டு பீச்ல வாக்கிங் போற மாதிரி ஒரு சீனு. ஒருவேளை உண்மையுமே அவர் வாக்கிங் போகும்போது எடுத்த மாதிரி தான் இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்து அவர் படத்தில் நடிச்சிருக்காருன்னு ஏமாத்தி கூட்டு வந்து ஆடியோ லான்ச்லையும் வச்சு நம்மளையும் பார்க்க வச்சுட்டாங்க. ஸோ ஒரு பேன் இண்டியா மூவியா வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் எல்லா ஆக்ட்ரஸையும் கொண்டு வந்து போட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மோனிகா சாங் அடே தோல். நம்ம வீட்டில் வந்து டிவியில் பார்த்ததுக்கு தேட்டர்ல வந்து மெகா சைஸ் பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கும் மோனிகா ஃபேனா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது இல்லை, தலைவரனுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட், அதெல்லாம் ஒன்றும் குறையே இல்லை. ஸ்டோரி நம்ம ஸ்ருதிகாசன் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே ஆக்டிங் ஓகே. பட் ஆனால் ஸ்டோரி ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சா, ஸ்டோரி மெசேஜிங்காக இருந்துச்சானா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். சரியான ஸ்டோரி சரியான மெசேஜ் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் முன்னாடியே என்னடா ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கேன்னு வாட்ச டைமை பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ படம் அப்படியே வந்து ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அப்படி நம்ம நினைக்கும் போது நம்மளை வந்து பூஸ்பம்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு பார்த்தோம்னா அனிருத் தான், மியூசிக்கலி அனிருத் அவர் தான் வந்து படத்தை அப்படியே அப்பப்போ கொஞ்சம் லேங் ஆகும்போது இழுத்து கொண்டுட்டு வந்து அப்படியே படத்தை இழுத்து கொண்டுட்டு போய் முடிச்சாரு. இப்ப எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரியை பாத்தீங்கன்னா ஒரு கோர்வையா வந்துட்டு சொல்றதுக்கே வரல கண்டினியூவா. ஸோ நீங்க கண்டிப்பா வந்துட்டு படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாக்குறதுனாக்க அதுல எனக்கு ஒரு முக்கியமான சஜஷன் என்ன, தியேட்டர்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் போய் விலை அதிகமா டிக்கெட் கொடுத்து பாக்குறதுல உடன்பாடே இல்லை மக்களே. நேற்றுக்கெல்லாம் டிக்கெட் விலை 500 ரூபாய்க்கு போயிருக்க மாட்டேது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து இந்த மற்ற பக்கம் எல்லாமே புக் மை ஷோ அப்படிங்கிற ஒரு ஆப்ல வந்து டிக்கெட் புக் பண்றாங்க.
மற்ற ஊர்ல எல்லாமே 160 ரூபாய்க்கு டிக்கெட் புக் ஆகுது. இங்க கரூர்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கரூர் சினிமாஸ்னு ஒரு தனியா ஒரு ஆப் வச்சு அதுல வந்து ஒரு டிக்கெட் 220 ரூபாய்க்கு புக் பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தலைவன் தலைவி படம்லாம் 160 ரூபாய்க்கு நம்ம புக் பண்ணி போய் பார்த்தோம். ஸோ இப்போ இது வந்து 220 ரூபாய்க்கு புக் பண்றாங்க. இது வந்து ஓவர் கொள்ளையா தெரியுது. இந்த படத்தினால இது நடக்கக்கூடிய ஒரு அநியாயமா நடக்குது. இது தலைவர் கேட்கணும், கண்டிக்கணும். ஸோ வந்து மக்களே தியேட்டர்ல போய் நீங்க வந்து இந்த படம் பார்க்கலாமா என்னன்னு கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் படம் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஜாலிக்காக படம் போய் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்குமே. ஸோ வந்துட்டு இந்த படம் போய் பார்த்து அவங்கள கொண்டாடணும் அப்படிங்கணும்னு கேட்டா அது நமக்கு அவசியம் இல்லை. அதனால நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. நேற்றுக்கு படம் ரிலீஸ்க்கு இன்னமும் இந்த காலத்துலயும் வந்து இத்தனை மக்கள் போய் தியேட்டர்ல போய் தியேட்டருக்கு முன்னாடி இருக்க கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அதுக்கு வந்து பூசணிக்காய் சுத்தி ரோட்ல உடைச்சு அதுக்கு ஆட்டம் போட்டு அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. எதுக்கு அது தேவைன்னு தெரியல. நானும் தியேட்டர் ஆடியன்ஸ் தான். தியேட்டர்ல போய் படம் பார்ப்பேன், ஃபேமிலியோட போவேன், பசங்களோட போய் பார்ப்பேன். அது வந்து நம்மளுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன், நம்மளுடைய ஒரு ஜாலி போய் பார்க்குறோம். நம்ம அந்த படம் ரிலீஸ் ஆனதுல நம்மளுக்கு என்ன அச்சீவ்மெண்ட், அப்பா என்ன நமக்கு அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு இந்த 4 நாளுக்கு தியேட்டர் எல்லா தியேட்டரும் வேர்ல்டு ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு இந்த படத்தினால இன்னைக்கு வரைக்குமே வந்து 600-700 கோடி ரூபாய் வசூல் ஆயிருக்கு. அப்படின்னாக்க இது வந்து சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனுக்கு அச்சீவ்மெண்ட், சூப்பர் ஸ்டாருக்கு அச்சீவ்மெண்ட், 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜுக்கு அவங்களுக்கு தான் அச்சீவ்மெண்ட். பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட், ஒண்ணுமே இல்லை. அவன் வந்து முதல் நாள் ஷோக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி நேற்று போய் பார்த்துருக்காங்க. எதுக்கு அப்படி போய் வாங்கி பார்க்கணும்? எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க? அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. எந்த படமா இருந்தாலும் தவிர்த்து இருக்கலாம் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படத்துக்கு போறத. ஓகே மக்களே, கம்மிங் டு த பாயிண்ட். கூலி படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாக்க ஒரே கன்ஃபியூஷனு. கூலி படத்தினால யாருக்கு லாபம்னாக்கா அனிருத்துக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரு, நல்ல ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அனிருத். ரஜினி சார் வந்துட்டு இந்த ஏஜ்லயும் தலைவர் வந்து அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அமேசிங், ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸு. சத்யராஜ் அவரோட கேரக்டர்ல கொஞ்ச நேரம் இருந்தாலும் செம்மையா பண்ணியிருக்காரு. சௌபின் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், அமேசிங், தெரிவிக்க விட்டுருக்காரு, மிரட்டி இருக்காரு. இந்த படத்துல வந்துட்டு கடைசி வரைக்குமே வந்துட்டு படம் முடிச்சு எந்திரிச்சு வரும்போது வந்து தலைவரோட பொண்ணு தான் ஸ்ருதிஹாசன் கேரக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஆனா ஸ்ருதிஹாசனுக்கு தெரியல, தெரியாம ஃபாரின் கிளம்பி போயிட்டாங்க. ஒருவேளை அதை வந்து பார்ட் 2 லீட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னாக்க வில்லன் கூட வந்துட்டு வில்லனா இருந்த நாகார்ஜுனாவை கொண்ட தலைவரை அந்த வில்லனுடைய லீடரா வந்து அமீர்கான் வந்து கொல்லல, அவரு தான் கொண்டாருன்னு தெரிஞ்சு நான் அவங்களை பழி வாங்கல. ஏன்னா எனக்கு பிசினஸ் பார்ட்னரா நீ வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா இவர் பிசினஸ் பார்ட்னரா போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அடுத்த படம் பார்ட் 2க்கான ஒரு லீடா வச்சிருக்காரா லோகேஷ் கனகராஜ், என்ன பண்ண போறாரு. இன்னும் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு கூலி படத்துல எப்படி வந்துட்டு ஒரு பாட்ஷா, விக்ரம், தல அஜித் அவர்களுடைய படம் என்ன எறிந்தால் அது மாதிரி ஒரு 3-4-5 படத்தை அப்படியே உள்ள பிச்சு போட்டு நல்ல ஒரு கொத்து புரோட்டா அப்படியே நல்லா நிறைய தக்காளி முட்டை எல்லாம் சேர்த்து போட்டு கொத்து புரோட்டா நல்லா மசாலா குத்தி போட்டா எப்படி சூடா சாப்பிட நல்லா இருக்கும், அதே மாதிரி பிரசன்டபிளா கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லுவோம். ஸோ கூலி மொத்தத்துல ஒரு கொத்து புரோட்டா மசாலா கலந்தது கண்டிப்பா வந்துட்டு சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் கூலி. அதுதான் மக்கள் என்னோட ரிவ்யூ. ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு நல்ல மாஸ், ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் குத்து போட்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கூலி படம் போய் பார்க்கலாம். மற்றபடி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கா, மெசேஜ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஸோ கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு உங்களுடைய வியூ எப்படி இருக்கு, உங்களுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்றத நம்மளுடைய சேனல்ல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ அப்படியே நம்ம A1 TV சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நன்றி வணக்கம். மீண்டும் மற்றும் வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் மோகன்ராஜ். நன்றி வணக்கம், டாடா, பாய் பாய், சி யூ அண்ட் லவ் யூ ஆல் மக்களே.